ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரையில் தாங்க இருக்கோம். எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கோம். நேற்றே வந்தாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் விலாக் மாதிரி போட்டிருப்பேன் நான். அங்கே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் போய் நிறையா திங்ஸ்லாம் வாங்கினோம். நாங்கள் வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி பண்ணோம். அதை ஃபில்ம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா மார்னிங் வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நானும் சித்தி எல்லாருமே சித்தி பசங்களாக இருந்தோம். காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டு கீழே தான் நான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். எங்கள் பாட்டி புது வீடு மாறிட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே தான் நான் கோலம் போட்டுட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மெத்தில் கொஞ்சம் நேரம் போய் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த மேகமூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு இருந்தேன். இது கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் போட்டுட்ருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் மெத்துக்கு போயிட்டேன். மெத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதே நல்லா இருந்துச்சுங்க. மேலேருந்து பார்க்கும்போது அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடு, அது ஒரு நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அந்த மேகத்தெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி இருக்குங்க. 7 மணிக்கு இப்படி இருந்துச்சு. நான் மேலே வந்துட்டு நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எங்கள் மம்மி ஃபோன் போட்டாங்களா, அதனால் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க மார்னிங் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கிளம்புறோம். ட்ரெயின் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளனை பார்த்திங்கன்னா கிளம்பணும். ஏன்னா எங்களுக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா 10:30க்கு ட்ரெயினுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் சாப்பாடு எல்லாமே அப்படியே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லா திங்ஸுமே பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா லெமன் சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தது சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா வீடை பூட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இதுதான். இங்கே போனதும் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. அங்கே போய் நல்லா சாமியை கும்பிட்டாச்சு. கும்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் மாமா ஒய்ஃப் வரேன்னாங்க அந்த சைடு. அதனால் அவங்களுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒரு குட்டி பப்பி இருந்துச்சா, அதை தான் பார்த்து கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போனதும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செம்ம அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. அதுதான் எங்களுக்கு மனசே கஷ்டமாகி போச்சு. நாங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புக் பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம். அதை கேட்குறதுக்காக தான் போனோம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 பேர்கிட்ட வந்திருந்தோமா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கலான்னு போனப்போ தான் ட்விஸ்ட் ஆகி போச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரெயின் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று கெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே அலைஞ்சமயமாக தான் இருந்தோம் நாங்கள். அவங்க மேலே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வர்றதுக்குன்னு தான் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் இல்லை, நீங்கள் போனால் மானாமதுரை கிட்டே போகணும், இல்லைன்னா விருதுநகர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் இல்லை. ஏன்னா அங்கே அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு என்னமோ ஒரு ஃபார்ம் மாதிரி எழுத சொன்னாங்க. எல்லாத்தையுமே ஃபேமிலிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு மட்டும் நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு ரிட்டன் வர்றதுக்கு ட்ரெயின் போட்டோம். நாங்கள் புக் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி வரைய பஸ்ஸில் தான் போனோம். நாங்கள் எல்லாருமே உட்காந்தாச்சு. நல்ல வேளை சீட்டும் கிடச்சிருச்சு உட்கார்றதுக்கு. அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக உட்காந்தாச்சு. இங்கேருந்து மாட்டுத்தாவணி போயிட்டு மாட்டுத்தாவணிலேருந்து சென்னை பஸ்ஸுக்கு போகிற மாதிரி தான். புக் பண்ணி போக முடியாது, ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே என்ன கிடைக்குதோ போகலான்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். தேவையானது எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்த்து அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம சென்னைக்கு டேரெக்டாக போகிற பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா 600 கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்லேருந்தே பஸ் விட்டுருக்காங்க பார்த்திங்களா, அந்த பஸ்ஸு தான் நாங்கள் தேடி போயிட்டுருந்தோம். போவேல பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. 600 கிட்ட அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு கடைசி பார்த்திங்கன்னா டிக்கெட் பார்த்திங்கன்னா 450 ஒரு ஆளுக்கு. ஆனால் அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா 600 கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த பஸ்லேயே ஏறிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. போகும்போது வெக்கையாக இருந்துச்சுங்க ரொம்ப. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறேன். நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக சீட்டும் கிடச்சிருச்சு. ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 450 கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நல்லா படுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த சைடு இடமும் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே உட்காந்து நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். போவேல பார்த்திங்கன்னா கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பட் வெயில் செம்ம வெயில், சும்மா தாறுமாறாக அடிச்சிட்டு இருந்துச்சு. உள்ளே வெக்கையாக இருந்துச்சுங்க, ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பஸ்ஸு நகல தான் காற்றே வந்துச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. தூங்கிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டினாங்க. அங்கே போய் திங்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்.
ரொம்ப தூரம் கழிச்சு ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டி தேவையானது பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் வாங்கி அங்கேயே சாப்பிட்டோம். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சி தாங்க போனோம். ஏன்னா படுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் நாங்கள் கிண்டி கொண்டு வந்திருந்தோம். அதை ட்ரெயினில் தான் சாப்பிட முடியல, என்னால் பஸ்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்ல வேளை எங்களுக்கு என்னென்னா சாப்பிட்றதுக்கு இடம் இருந்துச்சுங்க, அதான் பெரிய விஷயமேவும். எங்களுக்கு படுக்கிற இடத்துக்கிட்ட கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இதுவே சீட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்காது. நமக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நான் அப்படி சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டியிருந்தாங்க. என்ன ஸ்டாப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த விழுப்புரத்துக்கிட்ட நிப்பாட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் விழுப்புரம் இல்லைங்க, வேறு ஏதோ ஒரு ஊர், என்ன ஊருன்னு எனக்கு தெரில. அந்த ஊர்கிட்ட நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்ரீரங்கமா ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக அந்த ஊர் பேர் என்னன்னு தெரில. அங்கே தான் நிப்பாட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் செம்மையாக ஃபன் பண்ணோம். சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனாங்க. நல்லா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போனோம். நானும் என்னோடய தம்பிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு நல்லா கலகலன்னு பாட்டு பாடிக்கிட்டே போனோம். செம்ம என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்களும் வரணும்னா முதைய என்ன விஷயம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. என் முடிய போடுற எப்படி இருக்குன்னு வெளியில வைக்கிட்டு இருக்கு. நல்லா தெரியுதாடா. இந்த அடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு போடுவாங்க. சுத்த போட்டு கட்டை கொட்டடு முட்டை போமா கொண்டடு கட்டை போட்டு நீ சுட்டும் பண்ணு தொட்டு ஆன்மவே கொட்டை வச்சுருக்கீங்களா இல்லையா? ரைட்டு, அப்படி சொல்லுங்க. சூப்பரே அடியில் ஓகே. அப்புறம் நான் உடச்சு போட்டா கிச்சிச்சா உடச்சு போட்டியா? இந்த உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். அப்படியே போட்டு வச்சேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுற்றி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஃபுல்லுமே நல்லா இருந்துச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு, அது நல்லா சூப்பர் உறக்கம், நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே இங்கிட்டு தான் போனோம். போவேலையே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா 11 மணிக்கிட்ட கிளம்புனோம். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா 5க்கு மேலே ஆயிடுச்சு. சன்செட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம் ஆயிடுச்சு. அப்படியே நாங்களும் அதையே பார்த்துட்டு செம்மையாக ரசிச்சுக்கிட்டே போனோம். பஸ்லேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு என்ன ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறோங்க. ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் போவோம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா வேன் மாதிரி பிடிச்சி போவோம். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா இப்படி போகிறதுனால நல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கிட்ட வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராட்டினாலாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நம்மளை இறக்கி விட்டால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக மேல்மருவத்தூர் கிட்ட பார்த்திங்கன்னா 8:30 கிட்ட இறக்கி விட்டாங்கங்க. 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. இறக்கி விட்டது நாங்கள் நடையை சாத்திடுவாங்களோ என்னவோ அப்படின்ட்டு குடுன்னு ஓடினோம். கடைசி பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. எங்களுக்கு என்னமோ சந்தோஷமாக இருந்துச்சு. போய் நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டோம். அங்கே போவேல பார்த்திங்கன்னா நல்லா கலக்கலான்னு இருந்துச்சுங்க. அப்படியே எல்லோரும் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயுமே வருஷம் வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் வந்திருந்தோம். ஃபேமிலியோடு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு. கடையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா கடையும் மூடிடுச்சு. நீங்கள் படுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்த சீக்கிரமாக பிடிச்சிட்டு எல்லா திங்ஸையும் வச்சுட்டு போங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இடம் கிடைக்காது. அதாங்க மேட்ரு. நாங்களே பார்த்திங்கன்னா
போய் கேட்டோம், இடம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேட்டோம். அமௌண்ட்டுக்கு தாங்க, ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டோம். இல்லை எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் முதையே புக் பண்ணால் தான் உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கிடைக்கல. என்னால் கோயிலுக்கு வெளியிலேயே நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போனதுமே தரிசனம் பண்ணுறதுக்கு தான் உள்ளே போகிறோம். நைட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 12 மணிக்கு பார்த்திங்கன்னா வேறு அலங்காரம் வந்துடும். அதனால தான் இப்போயே நாங்கள் போனதும் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்கன்னா, மஞ்சள் கயிறு, தாலி கயிறுன்னு சொல்லுவாங்களே, அதுலேயே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, நானே தெரியாமல் தான் எடுத்திருந்தேன். கூட்டத்தை பாருங்கள், செம கூட்டமாக இருந்துச்சு. அவ்வளோ இருந்துச்சு. அங்கிட்ட இங்கிட்ட எல்லோரும் பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு ஆளாக மெல்ல போக நானும் போயிருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கி ஊற்றுறதுக்காக தான் போனோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா 10 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க. நாங்கள் எண்ணெயை வாங்கி அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றிட்டு அப்படியே ரிட்டன் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அன்னதானம் ஏதாவது போடுறாங்களான்னு பார்த்தோம், பட் போடல. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஹோட்டல் கடை இருந்துச்சு, அங்கே போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். தோசை பார்த்திங்கன்னா 30 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பரோட்டா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பரோட்டா 20 ரூபா கிட்ட இருந்துச்சு. பரோட்டாவே நல்லா பெருசாக தாங்க இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் தோசை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. வேறு என்ன பண்ணேன்னு தெரில. அதனால் நீங்கள் சாப்பாடு கொண்டு வரும்போது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவே கொண்டு வந்தால் உங்களுக்கு பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே எனக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹோட்டல் கடை அவ்வளோவா இல்லவே இல்லை. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன் நான். அவ்வளோதாங்க, சாமியை கும்பிட்டு நாங்களும் வெளியில் வந்துட்டோம். எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பை பாய்.